அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதற்கான இன்டர்வியூ நேர்காணல் நடக்க போகுது வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? ஸோ நாளை மறுநாள் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நேர்காணல்ன்றது நடக்க போகுது. அந்த நேர்காணல்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணும், நேர்காணல்ல என்னென்ன விதமான சர்டிபிகேட்லாம் கொண்டு போகணும், நம்ம எல்லாருமே தம்ப்நெயில்ல டைட்டிலே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த 13 விதமான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா கட்டாயம் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை 100% உண்மையாகவே கிடைச்சிடும். சரிங்களா? அந்த 13 டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்க போகுது, அதெல்லாம் நீங்க எப்படி இந்த ரெடி பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை பத்தின முழுமையான வீடியோவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, இன்டர்வியூல கேள்விகள்லாம் கேட்பாங்களா இல்லையா, ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த 13 விதமான டாக்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த 13 விதமான டாக்குமெண்ட் எல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 நாளைக்குள்ள நீங்க எப்படி ரெடி பண்ணிக்கணும், ஸோ டெம்பரவரியா சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னாக்க, நேர்காணல்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னாக்க எப்படி கேட்பாங்க? ஸோ டஃப்பா இருக்குமா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ முழுமையா இந்த வீடியோவுல நேர்காணல் எப்படி இருக்க போகுது? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? ஸோ எப்படி ஈஸியா இந்த வேலைய வாங்குறது? ஸோ எந்தெந்த கொஸ்டின் கேட்டா எப்படி நம்ம ஆன்சர் பண்றது? இத பத்தின தகவல் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இத முழுமையா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுட்டு இன்னைக்கு நேர்காணலுக்கு போகக்கூடிய ஆட்களும் சரி, அது மட்டும் இல்லாம 19ஆம் தேதியிலிருந்து நேர்காணலுக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வச்சிருக்கணும், வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியா கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னா ஒரு 13 விதமான டாக்குமெண்ட்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த 13 விதமான டாக்குமெண்ட் நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ஓகேங்களா, உங்ககிட்ட இருக்கிற 10வது மார்க் ஷீட்டு, 10வது மார்க் ஷீட் 1, ஓகேங்களா, இது கண்டிப்பா ரொம்ப மஸ்ட். அடுத்ததா 2வதா 12th மார்க் ஷீட், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மஸ்ட். 10வது மார்க் ஷீட்டும் 12வது மார்க் ஷீட்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது எல்லாமே கொண்டு போங்க. இது இல்லாம நீங்க போகாதீங்க. கட்டாயம் மஸ்ட் இதெல்லாம். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்காக பாத்தீங்கன்னாக்கா, ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா தேவை. அதற்காக ஆதார் கார்டு கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். ஸோ கண்டிப்பா நீங்க ஆதார் கார்டு இது எல்லாமே ஒரிஜினலாவே நீங்க கொண்டு போகணும். 10வது மார்க் ஷீட்டும் சரி, 12வது மார்க் ஷீட்டும் சரி, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் ஆகக்கூடிய ஆதார் கார்டு. ஸோ நான் சொல்ல போற டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி நீங்க டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினலும் கொண்டு போகணும். ஜெராக்ஸுமே 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் பான் கார்டு, ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதிகமா இன்கம் பண்றீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா உங்களுக்கு பான் கார்டு இருந்ததுன்னா பான் கார்டு கண்டிப்பா மஸ்டா நீங்க கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பிறந்தநாள் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, கண்டிப்பா மஸ்டா வேணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். சரிங்களா? அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட் சென்டர்ல போயிட்டு நீங்க இந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வருமான சான்றிதழ், ஓகேங்களா. ஸோ வருமான சான்றிதழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே பான் கார்டும் இந்த வருமான சான்றிதழும் ஒண்ணுதான்.
ஸோ கண்டிப்பா நீங்க வருமான சான்றிதழ் கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். பேன் கார்டுமே கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஒரு சில பேர் வந்து வருமான சான்றிதழ்ல வந்து வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பா 2மே நீங்க கொண்டு போகணும். அந்த வருமான சான்றிதழ்லயும், இருப்பிடச் சான்றிதழ்லயும் டேட் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. டேட் வந்து குளோஸ் பண்ணி அதாவது டேட் வந்து முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி ஆயிருச்சு. ஸோ அத வந்து நான் புதுசா வாங்கணும் கேட்டீங்கன்னா, புதுசா வாங்கணும். சப்போஸ் இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க பழச கூட நீங்க கொண்டு போகலாம். அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். ஏன்னா இந்த ஃபோட்டோ இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசென்ட்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பா உங்களுக்கு மஸ்ட்டா தேவைப்படும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்ப சொன்னது எல்லாமே வந்து மஸ்ட்டா நீங்க கொண்டு போயே ஆகணும். இதுக்கப்புறம் ஓகேங்களா, எனக்கு கண்டிப்பா வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் நீங்க கொண்டு போயிருக்கணும். ஓகேங்களா? டைப்பிங் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? நீங்க டைப்பிங் முடிச்சு தமிழ் டைப்பிங் இருக்கட்டும், இங்கிலீஷ் டைப்பிங் ஆகட்டும், ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் எல்லா டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை குடுப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த என்எஸ்எஸ், என்சிசி இந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சோசியல் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? ஸோ சோசியல் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஏன்னா இந்த சத்துணவு அங்கன்வாடி எல்லாமே ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்சிசி, இந்த என்எஸ்எஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்களுமே நெறைய பேருக்கு இந்த என்எஸ்எஸ், என்சிசின்னா என்னன்னே தெரியாது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா, சோசியல் அவேர்னஸ் உள்ளவங்க இது எல்லாமே இந்த இதுல இது பண்ணியிருப்பாங்க. காலேஜ் மற்றும் ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கேம்ப் மாரி பண்ணி இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கொண்டு போங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹேண்டிகேப்ஸு, முன்னாள் ராணுவத்தினர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்க கொண்டு போகணும். இதெல்லாம் இருந்ததுனாவே உங்களுக்கும் முன்னுரிமை குடுப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க செக்கப் பண்ணி, ஃபுல் பாடி செக்கப் பண்ணி ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ டோட்டலா நம்ம வந்து ஒரு 13 விதமான டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருக்கிறோம். இது கட்டாயம் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சது அப்டின்னே நெனச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க கொண்டு போயிருக்கணும். கொண்டும் போகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது. இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கணுமா அப்டின்னு சொல்லி. இதுல நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா நீங்க மஸ்ட்டா கொண்டு போகணும். ஸோ நம்ம ஒரு 8 டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த டாக்குமெண்ட் மட்டும் மஸ்ட்டா நீங்க கொண்டு போகணும். கடைசில ஒரு 4, 5 டாக்குமெண்ட் சொல்லியிருப்போம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வேலை கண்டிப்பா வேணும்னா, இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அடுத்ததான் வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அங்கன்வாடி வேலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன பண்ணணும்? குழந்தைகள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இந்த மாரி விஷயங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சில்லியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ எத்தனை மணிக்கு வந்து சாப்பாடு குடுக்கணும்? ஸோ அதே மாரி எவ்வளோ ஒரு அளவு குடுக்கணும்? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் சிம்பிளான கொஸ்டின்லாம் இருக்கும். இந்த மாரி விஷயங்களே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த அங்கன்வாடிக்கு நேர்காணல்ன்றது நடத்துனாங்க. அந்த நேர்காணல்ல வந்து ஒன்லி அவங்க கிட்ட வச்சிருக்கிற டாக்குமெண்ட் என்ன படிச்சிருக்காங்க? ஸோ எல்லாமே கரெக்ட்டா வச்சிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த நேர்காணல் நடக்கும். ஸோ அதனால பயப்பட வேண்டாம் யாருமே. ஸோ நேர்காணல்ல உங்க டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க கரெக்ட்டா கொண்டு போங்க. வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெய்னிங் குடுப்பாங்க. சரிங்களா? இவ்வளோதான் வந்து இந்த இதுல நடக்கப் போகுது. ஸோ நேர்காணல்ல. சரிங்களா? எல்லாருமே வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து நேர்காணல் நடக்கப் போகுது. கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை நீங்க கிடைக்கணும் அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ அங்கன்வாடி நேர்காணல் வந்தாச்சுங்க. ஸோ சீக்கிரமா இந்த டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க் யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.